ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீள் பார்வை சேனல். இன்னைக்கு வீடியோவில் மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரிப்பில் மணிரத்னம் டைரக்ஷனில் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா அப்படின்னு பலர் நடிப்பில் உலகமெங்கும் ஒரு எதிர்பார்ப்போட வெளியான படம் தான் தக் லைஃப். இந்த தக் லைஃப் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கலவையான விமர்சனங்கள் நிறைய கிடைச்சிருந்தா கூட வசூலில் ஓரளவுக்கு திருப்திகரமான வசூலை கொடுத்து வெற்றி படமாக அமைஞ்சதா இல்லை இந்த படம் ஒரு தோல்வி படமாக மட்டும்தான் அமைஞ்சதா அப்படிங்கிற விவரங்களை டீட்டெயில்டாக பார்க்க போகிற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் வீடியோ தான் இது. தமிழ் சினிமா சம்மந்தப்பட்ட எக்ஸ்க்ளூசிவான பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தக் லைஃப் மணிரத்னம் கமல்ஹாசன் காம்போல உருவான படம். இதே கூட்டணியில் 1987 வெளிவந்த நாயகன் படம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. ஏன்னா அந்த படத்துடைய மேக்கிங் ஆகட்டும், படத்தில் அமைஞ்சிருந்த டீட்டெயிலிங் ஆகட்டும், கமல்ஹாசனோட உலகத்தரமான நடிப்பாகட்டும், இளையராஜாவோட அற்புதமான பிஜிஎம்ஸ் ஆகட்டும், பாடல்களாகட்டும், படத்தில் அமைஞ்சிருந்த டெக்னீசியன்ஸோட உழைப்பாகட்டும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாக அமைஞ்சிருந்தது நாயகன். நாயகன் படத்துக்கு அப்புறமா கமலஹாசனும் மணிரத்னமும் எந்த படத்துலையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸே அமையாததுனால இந்த கூட்டணி எப்போ மறுபடியும் சேரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சினிமா ரசிகர்கள்கிட்ட நிறையவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். 2024 மீண்டும் இந்த கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு படத்தை ஆரம்பிச்சப்ப இந்த படத்தின் மேலான எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் உருவாகி இருந்துச்சு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் படப்பிடிப்பில் ஏற்பட்ட சில கசப்பான சம்பவங்களால ஒரு சில நடிகர்கள் இந்த படத்தை விட்டு வெளியே போகிற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. குறிப்பாக சிம்பு நடிச்சிருந்த கேரக்டரில் முதல்ல நடிச்சுக்கிட்டு இருந்த ஜெயம் ரவி இந்த படத்துலேருந்து வெளியேறினது படத்துக்கு மிகப்பெரிய டிராபேக்காகவே அமைஞ்சது. படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் படத்தின் மேலான எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாச்சு. அது மட்டும் இல்லாமல் மணிரத்னம், கமல்ஹாசன் உட்பட இந்த படத்துடைய டெக்னிக்கல் கிரியூ இந்தியா முழுக்க டிராவல் பண்ணி படத்தை மிகப்பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணதால ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இந்த படம் தியேட்டருக்கு வந்தது படத்துடைய டே 1 வேர்ல்டு வைடு வசூல்ல நல்லாவே தெரிஞ்சது. உலகம் முழுக்கவே படத்துடைய முதல் நாள் வசூல் நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா அதுக்கப்புறமா படத்துக்கு கிடைச்ச டிசாஸ்டர் ரிவ்யூஸ்னால அடுத்தடுத்த நாட்களில் படத்துடைய வசூல் ரொம்ப சரிவை சந்திச்சது. ஒட்டுமொத்தமாக உலகளவில் இந்த படம் என்ன வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த படம் என்ன பட்ஜெட்டில் உருவாச்சு, எவ்வளவு ப்ரீ பிஸ்னஸ் பண்ணுச்சு, வேர்ல்டு வைடு கிராஸாக எந்த பாயிண்ட்டை டச் பண்ணால் இந்த படம் ஹிட் படமாக அமையும், இல்லை வேர்ல்டு வைடு கிராஸில் எந்த பாயிண்ட்டை டச் பண்ணால் பிரேக் ஈவன் அப்படிங்கிற லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை அப்படிங்கிற படமா அமையும் அப்படிங்கிற விவரங்களை பார்த்துட்டு வசூல் விவரங்களுக்குள்ள போகலாம். படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம்னா கதாநாயகனா நடிச்சிருந்த கமல்ஹாசனுடைய சம்பளம் 102 கோடி, கேப்டன் ஆஃப் த ஷிப் டைரக்டர் மணிரத்னத்தோட சம்பளம் 10 கோடி, இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானுடைய சம்பளம் 5 கோடி. இதை தவிர இதர நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் இப்படி எல்லாருடைய சம்பளமும் சேர்ந்து 33 கோடி. ஆக மொத்தமா இந்த படத்துல ஒர்க் பண்ண டெக்னீசியன்ஸ் மற்றும் ஆக்டர்ஸோட சம்பளம் மட்டும் 150 கோடி. இதை தவிர படத்துடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட், சிஜி விஎஃப்எக்ஸ் ஒர்க், செட் ஒர்க், பப்ளிசிட்டி இப்படி எல்லா செலவும் சேர்ந்து 60 கோடி. சம்பளம் 150 கோடி, மேக்கிங் காஸ்ட் 60 கோடி, ரெண்டும் சேர்த்து இந்த படத்துடைய பட்ஜெட்டா 210 கோடி. இப்படி 210 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்டில் உருவான இந்த படம் ரிலீஸுக்கு முன்னால் என்னென்ன ப்ரீ பிஸ்னஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கலாம். இந்த படத்துக்கான டிஜிட்டல் ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் 80 கோடிக்கும், ஆடியோ ரைட்ஸ் 5 கோடி, சேட்டலைட் ரைட்ஸ் 21 கோடி இப்படி எல்லாம் சேர்ந்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரீ பிஸ்னஸ் 106 கோடி. இப்படி 210 கோடி பட்ஜெட்டில் உருவாகி ப்ரீ பிஸ்னஸாக 106 கோடி கலெக்ட் பண்ண இந்த படம் வேர்ல்டு வைடா சுமார் 2500 ஸ்க்ரீன்ஸில் வெளியாச்சு. தமிழ்நாட்டில் மட்டும் 550 ஸ்க்ரீன்களில் வெளியிடப்பட்டுச்சு. இப்படியெல்லாம் வெளியான இந்த படம் ஒரு ஹிட் படமாக அமையணும்னா வேர்ல்டு வைடா 210 கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷனை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருந்துச்சு. இல்லை நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை அப்படிங்கிற பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டச் பண்ணணும்னா இந்த படம் வேர்ல்டு வைடா 134 கோடி அப்படிங்கிற கிராஸ் கலெக்ஷனை எடுத்திருக்க வேண்டியதும் கட்டாயமாக இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில் இந்த படத்துக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் என்னென்ன விலைக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துக்கான தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கும் வெளியில் கொடுக்காம ரெட் ஜெயண்ட் நிறுவனமே டைரக்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதால தியேட்டரிக்கல் வேல்யூவா
நம்ம 60 கோடி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை தவிர ஆந்திரா தெலங்கானாவுக்கான தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 8 கோடிக்கும், கர்நாடகா தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 9 கோடிக்கும், கேரள மாநிலத்தோட தியேட்டரிக்கல் ரைட்ஸா 4 கோடியும், இதை தவிர இதர இந்திய மாநிலங்களோட தியேட்டரிக்கல் ரைட்ஸ் 3 கோடிக்கும், வெளிநாடுகளில் இந்த படத்தை வெளியிடுற உரிமை 50 கோடிக்கும் வியாபாரம் ஆகியிருந்துச்சு. அடுத்ததா இந்த படம் டே 1ல இருந்து எவ்வளவு கலெக்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிற விவரங்களுக்குள்ள போகலாம். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படம் டே 1ல வேர்ல்டு வைடா என்ன கலெக்ட் பண்ணி இருக்கு அப்படிங்கிற விவரங்களை பார்க்கறதுக்கு சினிமா ரசிகர்கிட்ட மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்குது. ஏன்னா நிறைய படங்களோட ஒட்டுமொத்த வசூல்ல 25-30% வசூல இந்த டே 1 கலெக்ஷனே கொடுக்கறதுனால முதல் நாள்ல இந்த படம் உலக அளவுல எவ்வளவு வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டுறாங்க. அந்த வகையில இந்த தக் லைஃப் படம் டே 1ல தமிழ்நாட்டில் மட்டும் 13.35 கோடிகளையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானால 1.5 கோடிகளையும், கர்நாடகாவில் 1.2 கோடிகளையும், கேரளாவில் 1 கோடியையும், ஹிந்தி ஸ்டேட்ஸ்ல 65 லட்சங்களையும், வெளிநாடுகளில் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த முதல் நாள் வசூலா 23.25 கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான முதல் நாள்ல உலகளாவிய வசூல் 38.8 கோடி. அடுத்ததா இரண்டாவது நாள்ல தமிழ்நாட்டில் மட்டும் 6.35 கோடிகளையும், ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் 50 லட்சங்களையும், கர்நாடகாவில் 1 கோடியையும், கேரளாவில் 80 லட்சங்களையும், இதை தவிர இதர ஹிந்தி மாநிலங்களில் 30 லட்சங்களையும், வெளிநாடுகளில் 4.49 கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த 2ஆம் நாள் வேர்ல்டு வைடு கிராஸ் 13.44 கோடி. வெளிநாடுகளில் முதல் நாள் வசூல் 23 கோடிக்கும் அதிகமாக இருந்த நிலையில படத்துக்கு கிடைச்ச டிசாஸ்டர் ரிவ்யூஸ்னால 2ஆம் நாள் வசூல், 2ஆம் நாள் வசூல் முதல் நாள் வசூலை விட 5ல் 1 பங்கு கூட கிடைக்கல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மறுபடியும் 3ஆவது நாள்ல தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகரித்து காணப்பட்ட இந்த படத்துடைய வசூல் 7 கோடியா அமைஞ்சிருந்தது. ஆந்திரா மற்றும் தெலங்கானாவில் 50 லட்சங்களையும், கர்நாடகாவில் 50 லட்சங்களையும், கேரளா மற்றும் இதர இந்திய மாநிலங்களில் தலா 20 லட்சங்களையும், வெளிநாடுகளில் 4.65 கோடிகளையும் சேர்த்து ஒட்டுமொத்த 3ஆம் நாள் வேர்ல்டு வைடு கிராஸ் 13 கோடி. படம் வெளியான நாள்ல இருந்து 4ஆம் நாளான முக்கியமான நாளாக கருதப்படுற ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டில் மட்டும் 5.75 கோடிகளையும், ஆந்திரா தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் தலா 50 லட்சங்களையும், ஹிந்தி ஸ்டேட்ஸ் மற்றும் கேரளாவில் தலா 20 லட்சங்களையும், வெளிநாடுகளில் 3.55 கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான டே 4 வேர்ல்டு வைட் கிராஸ் 10.55 கோடி. அடுத்ததா முதல் வார அதாவது 7 நாட்கள் முடிவில் இந்த படம் உலக அளவில் 84.75 கோடிகளையும், 2 வார முடிவில் அதாவது 14 நாட்கள் முடிவில் இந்த படம் உலக அளவில் 91.75 கோடிகளையும் வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு மேலே இந்த தக் லைஃப் படம் தியேட்டரிக்கலாக வசூலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா படம் வெளியான 90%க்கும் மேலான தியேட்டர்களில் இந்த படத்தை மாற்றிட்டு வேற படத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இந்த படத்துக்கான லைஃப் டைம் கலெக்ஷனாக தமிழ்நாட்டில் மட்டும் 41.13 கோடிகளையும், ஆந்திரா தெலங்கானாவில் 3.5 கோடிகளையும், கர்நாடகாவில் 3.7 கோடிகளையும், கேரளாவில் 2.3 கோடிகளையும், இதர இந்திய மாநிலங்களில் 1.2 கோடிகளையும், வெளிநாடுகளில் மட்டும் இந்த படம் 39.9 கோடிகளையும் சேர்த்து இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த லைஃப் டைம் வேர்ல்டு வைட் கிராஸ் 91.75 கோடி. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், இந்த படம் ஒரு வெற்றி படமா அமையணும்னா வேர்ல்டு வைடா 210 கோடிகளை வசூல் பண்ணணும், இல்ல ஒரு பிரேக் ஈவன் படமா அமையணும்னா 134 கோடி வேர்ல்டு வைடு கிராஸை பெறணும் அப்படின்னு பார்த்திருந்தோம். அந்த வகையில இந்த படத்துடைய ஒட்டுமொத்த வேர்ல்டு வைடு கிராஸா 91.7 கோடி மட்டும் கிடைச்சிருக்கிறதால கிட்டத்தட்ட 50 கோடி அப்படிங்கிற வசூல் வித்தியாசத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வி படமா இந்த தக் லைஃப் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த வசூலான 91.75 கோடி அப்படிங்கிறது கமல்ஹாசன் தனியா நடிச்சு ஒரு படம் வந்திருந்தாலும், மணிரத்னம் புதுமுக நடிகர்களை வச்சு ஒரு படத்தை எடுத்து வெளியிட்டு இருந்தாலும், சிம்பு தனி ஹீரோவா நடிச்சு ஒரு படத்தை வெளியிட்டு இருந்தாலும், இந்த 91.75 கோடியை விட அதிக வசூல் அந்த படத்துக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கமல், மணிரத்னம், சிம்பு இப்படி 3 பேர் சேர்ந்து வேலை செஞ்சிருந்தா கூட இந்த படம் 100 கோடி வசூலை கூட தொடல அப்படிங்கிறது மிகப்பெரிய சோகம். ஏற்கனவே இந்தியன் 2 படத்தோட தோல்வியினால ரொம்பவே துவண்டு போயிருந்த கமலஹாசன் ரசிகர்களுக்கு
இந்த தக் லைஃப் படத்துடைய மிகப்பெரிய தோல்வி அவங்க மனசுல ஒரு பெரிய இடியை இறக்கிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படிங்கிற கருத்துப்படி கமலஹாசனும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தையும், மணிரத்னமும் ஒரு வெற்றி படத்தையும், சிம்புவும் ஒரு வெற்றி படத்தையும் நிச்சயமா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சமீப வருடங்கள்ல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வெளிவந்த படங்கள் எல்லாமே வசூல்ல தொடர்ந்து சொதப்பிக்கிட்டு இருக்கிறதால 1000 கோடி வசூல் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கு கனவா போயிருமோ அப்படிங்கிற அச்சம் கூட ஏற்படுது. அந்த குறைய போக்குற விதமா தமிழ்ல இருந்து எந்த படம் முதல்ல 1000 கோடி ரூபாய் வசூலை அடிக்கும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த தக் லைஃப் படத்தை நீங்க பார்த்திருந்தீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தது, இல்ல எவ்வளவு பிடிக்கல போன்ற உங்க கருத்துக்களை எல்லாரும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு பாக்ஸ் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட வீடியோவில் சந்திக்கலாம். பை.